அரசு மருத்துவமனையில் கதவில்லா கழிவறை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஒரு தாயோட கருவில் குழந்தை இருக்குது. அப்போ அவளுக்கு தேவை கொஞ்சம் நிம்மதியும் கொஞ்சம் பாதுகாப்பும். ஆனால் அவள் வந்த இடம் அரசு மருத்துவமனை. ஆனா அந்த இடத்துல கதவே இல்லாத கழிவறை இருக்குது. குழந்தைங்க திருடப்படக்கூடிய இடத்துல பாதுகாப்பு கருவிகள் வேலை செய்யல. இது யாரோட தவறு? இது ஒரு சினிமா கதை இல்ல. சிவகங்கை அரசு மருத்துவமனையில மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி அவர்கள் நேரில் பார்த்த உண்மை. அவர் கால் வச்ச முதல் இடம் கழிவறை. ஆனா கதவு இல்ல, பாதுகாப்பும் இல்ல, மரியாதைன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அதிர்ச்சி அடைந்த ஆட்சியர் இதை உடனடியா சரி செய்யுங்கன்னு அதிகாரிகளுக்கு கடுமையா உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அடுத்ததா பழுதாக இருந்த லிப்ட். நோயாளிங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே படிக்கட்டுல ஏறி வர சூழ்நிலை. இந்த விஷயம் நாட்களா நடக்கல, பல மாதங்களா நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா மருத்துவமனைக்குள்ள இருக்க கடைங்க, பால்கள், பானங்கள் காலாவதியானவையா சுத்தமா ஆட்சியர் நேரில் பார்த்தாரு. மக்கள் குடிப்பது நஞ்சா மருந்தா விற்பனையாளர்களுக்கு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு பெண் குழந்தையோட வந்து பெரிய கெஞ்சலோட சொன்னாங்க, சார், குரங்குகள் குழந்தைங்களை கடிக்குது, பல சொந்தம் ரத்தம் வருது. இதை கேட்கிற அரசு என்ன பதில் சொல்வது? குரங்கு தெரியுது, ஒன்று வந்துச்சு, இப்போ 5 தெரியுது. வீட்டை பூட்டியே கேட்டால் நீங்கள் காசு வசூல் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த பள்ளி தெருவில் வராங்க. என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க? குரங்குகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி கூப்பிடுங்க. 1/2 hour டைமில் கண்டினியூஸாக உங்கள்கிட்ட பெட்டிஷன் வருது, குரங்கு கடியால் நாங்கள் கஷ்டப்படுறோம்ல. ஆனால் எந்த ஸ்டெப்பும் நீங்கள் எடுக்கல. அதிகாரிகளுக்கு நேரில் அழைப்பு. 1/2 மணி நேரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு கடுமையான ஆணை. அந்த இடத்துல இன்னொரு குடும்பம். திருப்பத்தூர்ல இருந்து வந்த சங்கரபாண்டி தனது மனைவிக்காக தினமும் மருத்துவமனைக்கு வர்றாங்க. ரத்த மாதிரி எடுக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் அழைக்கிறாங்கன்னு அவர் வேதனை. ரெண்டாவது சாம்பிள்ஸ் எல்லாமே நாங்களே கையாண்ட மாதிரி எங்கள்கிட்டயே கொண்டு போய் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரே சாம்பிள் 2 வாட்டி எடுத்து கொடுக்குறாங்க. இது கேட்டால் அது காலையில் வந்து திருப்பி கொண்டு போய் அங்கேயே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு நடந்தது, சாம்பிள் கொண்டு போகிறேன், இது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொடுக்காதீங்க, இதை நீங்களே கையில் வச்சுக்கோங்க, என்னங்க பண்ணணும்னா ஏமாற்றி பண்ணாதீங்க. இது ஏன் இதை பப்ளிக்கிட்ட கொடுக்காம அவங்களே கையாண்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சேஃப்டியாக இருக்கும் அவங்களுக்கும். இது இந்த மாதிரி தவறுகள் நிறையா நடந்துகிட்டே இருக்குது. ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், இதெல்லாம் ஏற்கனவே போகுது. அது இது பப்ளிக் இவங்கள்ட்ட வயசானவங்க வர்றாங்க, அங்கேருந்து இங்கே வந்து அவங்களுக்கு உள்ள வர வயசானவங்க தான் தெரிய போயிடும். அங்கே வந்து போயிடும், தேடி போயிடும். ஒரு நாளைக்கு இப்போ என் மனைவிக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி வந்து 6 முறை எடுக்கிறாங்க. 6 முறை நான் கொண்டு போயிட்டு அதிக அதிர்ச்சி தரும் ஒன்று. குழந்தைகளின் பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்ட அலாரமும் டிராக்கிங் கருவிகளும் வேலை செய்யல. குழந்தை திருடப்பட்டா அலாரம் ஒலிக்கணும், ஆனா அது கூட வேலை செய்யல. இது பாதுகாப்பா? பத்திரிகையாளர்கள் கேட்டபோது மருத்துவக் கல்லூரியோட முதல்வர் ஆவேசம் அடைஞ்சு தவறான தகவல்களை பரப்புறீங்கன்னு சொன்னாரு. ஆனா அருகே இருந்த மக்கள் தங்கள் வேதனையை நேரில் சொல்ல வேண்டி வந்தனர். முதல்வர் பதில் சொல்ல முடியாம மௌனமானாரு. ராமதாஸ் என்ற ராவணன் என் பேர். ஜிஹெச்சில் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து ஏகப்பட்ட பேஷண்ட்டு விழுந்துட்டாங்க. அப்படி திடீர்னு என் பிரதரே, நான் இன்னைக்கு வந்து என் பிரதர் ஆக்சிடென்ட் ராசா, நான் கூட்டி போனேன். ஏறும்போது அப்படியே விழுந்துட்டாப்ல. விழுகவும் எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பேஷண்ட்டை நான் கூட்டி வந்திருக்கேன், ரிலேஷன் அவரே விழுந்துட்டாரு. இப்படி ஏகப்பட்டது நான் கேட்கும்போது எந்த ரீசன் அவங்க சொல்லவே மாட்டாங்க. என்ன காரணம், எதுக்காக விழுந்தாங்க? அது அந்த வீல் வந்து என்ன அப்படின்னா, அந்த தள்ளிட்டு போகிற வீல் சேர் இருக்கு, அதில் கீழே வந்து வீல் இல்லை, சும்மா விருதாக இருக்குது. நீங்கள் போகவே தெரியும் அவங்களுக்கு. அப்படியே என்ன பண்ணோம், கீழே உட்காராங்க, அந்த வீல் இல்லாமல் இருக்கும், தடுமாறி கீழே விழுகிறாங்க. இப்படி வந்து அவர் ரொம்ப இதாக இருக்குது. அவர் எந்த ரீசனும் சொல்ல மாட்டாங்க, எந்த ஆக்ஷனும் அவங்க அந்த இதில் வந்து நிர்வாகத்தில் வந்து எடுக்க மாட்டாங்க.